ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்ச் ஆகிற மாதிரி ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் ராஜ்மா எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின ராஜ்மாவை இப்போ ஒரு தனியாக குக்கரில் சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராஜ்மாவில் என்னென்னலாம் சத்து இருக்குன்னு நான் சொல்கிறேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ராஜ்மா கரெக்டாக வெந்துடும். நான் இன்றைக்கி 6 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ராஜ்மாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இரும்பு சத்து இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது இந்த கிரேவி பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. இப்போ ராஜ்மா வெந்துருச்சு, இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஒரு நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் கருகாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி அந்த மசாலாவில் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோடைய பேஸ்ட் தான் இது. முந்திரியை ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க. முந்திரி கொஞ்சமாக அரைப்படலைன்னா அதோட ஒரு 4-5 உடச்சக்கல்லையும் சேர்த்தாருங்க, நல்லா அரைப்பட்டுரும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரேவியில். இப்போ நல்லா நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ராஜ்மா, அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டாதீங்க, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த தண்ணியோட வேக வச்ச தண்ணியோட அப்படியே அந்த ராஜ்மாவும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்போது கலரி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த டைமில் உப்பு கூட பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் ஓப்பன்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடலாம். ஃபைனலாக நம்ம 1 ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இடியாப்பம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.